ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். நம்ம இன்றைக்கி சிக்கன் சவர்மா ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஈஸ்ட் இல்லாமல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க சபாயா கிச்சனுக்கு போகலாம். இப்போது நம்ம முதல்ல மயோனஸ் ரெடி பண்ணிக்கலாம். 2 முட்டை, அதில் கொஞ்சமாக சுகர், சால்ட்டை சேர்த்து லெமன் ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்ட பிறகு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கட்டியாக வர வரைக்கும் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பூண்டு, இதில் 3 பூண்டை சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்புறம் சிக்கனை நான் எலும்பில்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு இதை நல்லா பெரட்டிக்கோங்க. எலும்பில்லாத சிக்கன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பெரட்டிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இதை நல்லா பெரட்டியாச்சு மசாலா. இப்போது இதை ஆயிலில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா குக் ஆகணும், ஏன்னா இதை நம்ம அப்படி தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மயோனஸ் ரெடி பண்ணியாச்சு. சிக்கனை பொரித்து அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. குப்பூஸும் நான் ரெடி பண்ணிட்டேன். இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், பாருங்கள். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி, இது ரெண்டத்தையும் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியனையும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் சிக்கன், அப்புறம் ஆனியன், அப்புறம் கோஸ். நீங்கள் கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். கோஸ் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி, இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மயோனஸ் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. மயோனஸ் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, நம்ம ப்ரெட்டில் வேறு மயோனஸ் சேர்ப்போம். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குப்போஸில் கொஞ்சமாக மயோனஸ் சேர்த்து நல்லா தடவிக்கோங்க. இது ஈஸியாக இந்த குப்போஸ் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வீட்டிலேயே ஈஸ்ட் இல்லாமல் நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ண சிக்கனை இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சு இதை அழகாக ரோல் பண்ணி உங்கள்கிட்ட பாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் சேர்த்து ரோல் பண்ணி சர்வ் பண்ணிவிடுங்க. அது இல்லைன்னா நீங்கள் சில்வர் பேப்பர் கவர், சும்மா நார்மல் சில்வர் கவர் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் சுற்றிக்கலாம். இதுக்காக நீங்கள் இது வாங்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த கவரில் கூட சுற்றி சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான சிக்கன் சவர்மா ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.